ஆளாலே எத்தனை கோழி புடுங்குறோமோ கணக்கு வச்சுக்கணும். நம்ம பச்சை கோழி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கோழி கொண்டாங்கப்பா. லைட் அடிச்சா போல இப்ப இருந்தா பரவாயில்ல. சிவப்பு கலரா இருக்கு, அதானே இருக்கணும். மஞ்சளை இப்படி அள்ளி அப்பி வச்சிருக்கிறாங்களே. கவுத்து விட்டுறாத. காலம் ஓகேவா? காலத்துக்கு போடா. நீங்க அடிக்கலாம் பரவாயில்லை. வீட்டிலேருந்து பழைய சோறு இருக்கலாம், நல்லா இருக்கும். நான் எடுத்துக்கிறவா? உங்களோட பர்மிஷனோட எடுத்துருங்கப்பா. ஹெல்த்தாக ஈஸியாக வருது. இந்த வருஷம் வெயில மழையை பார்த்தா அரைச்சோம்னா அரைஞ்சிருந்தா தான்ல பிடிச்சிக்கோ. அதோ எப்போ விதைக்க ஆரம்பிக்கிறது மனசுக்குள்ள நல்லா மணக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. நான் உருவினது எங்க? அந்த கிடக்கு எங்க காம்பு அனுப்பு. முடிஞ்சா உங்களுக்கு நானே உன்னத்தானே நீ நானே வாடு. மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய், நறுக்கின இஞ்சி, உரிச்ச பூண்டு, சைக்கிள் காமெடி. தண்ணி எவ்வளோ வருது? ஆரம்பத்தில் கொஞ்சம் அரைப்படாதான், அப்புறம் வந்து 2 அரைப்பட்டு ஈரம். அரைச்ச பச்சை கலவை, சோள மாவு, முட்டை, முனுக்கின கல்லுப்பு, தாத்தா அப்படியே உப்பு போதுமான்னு பார்த்துருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு. நீ பாரு, நீ மல்லித்தலை புதினா தான் வாடை அடிக்குது பயங்கரமா. அது மட்டும் காடு மேலே போடு சார். மேலே இருக்கணும், காற்று உள்ளே போய்ட்டு அப்படியே உள்ள வரும்.
எல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி பச்சை அடுத்தது செங்கக்கல் கொண்டு வந்துருவா. இதான் பச்சை சோப்பு. அண்ணே வாங்கண்ணே. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். என்ன இருக்கு? போடு நீந்தி விளையாடட்டும். நான் போதும். பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு. ஆட்டு ஆட்டு ஆட்டு. பட்டை ஏலக்காய் கிராம்பு மல்லி. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அரைச்ச பச்சை மசாலா. அரைச்ச முந்திரி பாதாம் பிஸ்தா. முணுக்கின கரம் மசாலா. பொரிச்ச வெங்காயம். கல்லுப்பு. இங்கே வரல. ஆனால் எல்லாமே பச்சையாக இருக்குது தெரியுதா? அளவு கொடுக்கணும்னா என்ன அளவு எடுத்து கொடுக்கணும் சொல்லிடுங்க. இங்கே வைக்கிறான். பாய் 1 கிலோ வைக்கிறான். அப்போ இந்த குழம்பள்ளி ஊற்று. நல்ல சுடு. அடிச்சுட்டு வச்சா எடுத்து எடுக்க மாட்டேன்னு அதே எடுத்து செஞ்சுடா. கிட்டா கறி. முழு கோழியை மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அந்த புதினா மல்லித்தலையோட கொதிக்க வச்சு அதில் முந்திரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புதினா மல்லித்தலை வாசனையோட பச்சை கோழி வேற லெவல் வேற ரகம்.
பச்சை கோழி எலும்பு தான் இருக்கு. ஆட்டுக்கறி குழம்போட அருமையான சாப்பாடு இன்னைக்கு. செம்ம விருந்து.